தமிழக சட்டப்பேரவை தொகுதி அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்காக அதிமுக உறுப்பினர்களின் கூட்டம் அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்டாலின். 15வது சட்டப்பேரவையின் அதிமுக கட்சியின் சட்டமன்ற தலைவராக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிமுகவின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வைத்துதான் சட்டமன்ற கட்சி தலைவராக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதாவது இந்த கூட்டமானது சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 132 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதே போல திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவேலும் இந்த 132 பேர் கையெழுத்திட்டு ஒரு ஆதரவு கடிதத்தை தயார் செய்துள்ளனர். அந்த ஆதரவு கடிதமானது நாளை தமிழக ஆளுநர் ரோசையாவிடம் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த ஆதரவு கடிதத்துடன் சேர்த்து தங்களுடைய ராஜினாமா கடிதத்தையும் ஒப்படைப்பார்கள். அதன் பிறகு ஆட்சி அமைக்க வருமாறு தமிழக ஆளுநர் ரோசையா அதிமுகவிற்கு அழைப்பு விடுப்பார். அதன் பிறகு அடுத்தடுத்த நடைமுறைகள் நடைபெற்று ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை அதிமுக செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற 23ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் 12 மணி அளவில் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா 6வது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 134 சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த வெற்றியை பொறுத்தவரை 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி செய்த ஒரே கட்சி அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை பலமுறை போட்டியில் இருந்தாலும் இந்த தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. வருகின்ற 23ஆம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் 6வது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ஸ்டாலின்.